ஹாய் எவ்ரிவன். ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப தீர்வு, இப்போ ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் அப்படிங்கிறப்போ எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா 25% மற்றும் 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பொருளின் மீது A% B% மற்றும் C% ஆகிய 3 தொடர் தள்ளுபடிகளுக்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதமானது அப்படிங்கிறப்போ ஃபார்முலா 1 minus into 1 minus A divided by 100 into 1 minus B by 100 into 1 minus C divided by 100 into 100% அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல வந்து 2% கொடுத்துருக்கிறதுனால இதுல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டேர்மை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், நிகரான சமான தள்ளுபடி கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சமான தள்ளுபடி அப்படிங்கிறப்போ ஃபார்முலா சமான தள்ளுபடி ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லியாச்சு 1 minus A divided by 100 into 1 minus B divided by 100 into 100%. So 1 minus 1 divided by எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 25%, செகண்ட் ஒன் வந்து 20%. அப்போ 25 டிவைட் பை 100 into 1 minus 20 டிவைட் பை 100 into 100%. ஸோ இதில் நான் எல்சியம் எடுக்கிறேன். இப்போ 1 minus இப்போ 100 எல்சியம் எடுத்தோம்னா 1 into 100 வந்துடும் 100 minus 25 டிவைட் பை 100 இந்த இங்கே எகைன் நான் இங்கே 100 எல்சியம் எடுத்தேன். 1 into 100 100 minus 20 டிவைட் பை 100 into 100%. ஸோ 1 minus 100ல 25 பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 75 டிவைட் பை 100 into 80 டிவைட் பை 100 into 100% அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 4 2s are 8, 5 2s are 10, 25 are 100, 15 5s are 75. Again இதை கேன்சல் பண்ணுவோம். 1 5 is 5, 3 5s are 15, 1 4 is 4, 5 4s are 20. So comes to the term 1 minus 3 divided by 5 into 100%. So the answer இதில் நான் 5 எல்சியம் எடுக்கிறேன். 5 minus 3 divided by 5 into 100%. இப்போ 5லேருந்து ஒரு 3 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 divided by 5 into 100%. அதை கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 25 are 100 அப்படின்னு வரும். இப்போ comes to 2 into 20%. 2 4s are 4 அப்படின்னு மட்டும்தான் 40% அப்படிங்கிறத ஆன்சர்.